செவ்வாய் தோஷம். அதுல நிறைய பேர் சொல்றது, ஏப்பா செவ்வாய் தோஷம் ஒரு பொண்ணுக்கு இருக்குன்னா செவ்வாய் தோஷம் பையனை தான் கட்டணும், இல்லைன்னா பையன் கல்யாணம் உடனே செத்துருவான் சொல்லுவாங்க. குருவனுடைய வீடுகள் தனுசு மீனத்துல இருக்கும்போது செவ்வாய் இருந்தாருன்னா அது தோஷமே கிடையாது. இருக்கிற பாதி பேருக்கு அது தெரியாது. காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து நல்ல காதலை. ஆமா, அதனால செவ்வாய் தோஷத்தை பத்தி காதலிக்கிறவங்க கவலைப்பட தேவையே கிடையாது. சில பேர் வீட்டுக்குள்ள வவ்வால் வரும், சில பேர் வீட்டுக்குள்ள மழை பெஞ்சா தண்ணி வரும். இந்த டீடைல் வரைக்கும் நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க. எங்கண்ணா அதெல்லாம் எங்க வீட்டுல இல்லைன்னு சொன்னா ஒரு பாயிண்ட் இல்லைனாலும் அப்படி போயிடுறாரு. அங்கதான் இங்க தப்பு. ஏன்னா இந்த கேள்வி நீங்க டாக்டர்கிட்ட கேட்கறது இல்ல, வக்கீல்கிட்ட கேட்கறது இல்ல, இந்த கேள்வி நீங்க யார்ட்டையும் கேட்கறது இல்ல. டாக்டர் கொடுக்குற எல்லா மாதிரியும் படிச்சிருச்சா? வணக்கம் மாயம் பக்தி நேயர்களே. இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஜோதிட உலகத்துல எவ்வளவு பேர் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்ட பெயரோடு ஒருத்தர் அழைச்சிக்கிட்டு இருக்கோம். சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி சூப்பர் ஸ்டார் ராம்ஜினாலே தலையை வந்து நின்றுவாப்புல. இவர்கிட்ட என்ன ப்ளஸ்னா ஜனரஞ்சகமாக பேசுவார். அதாவது மக்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த வகையில் விஷயத்தை கடத்தி கொண்டு போவாப்புல. கட்டங்கள் அது இதுன்னு சொல்லி பெருசாக குழப்பாமல், ஏன்பா இது பண்ணு இது பண்ணாதன்ற மாதிரி சொல்லுவாப்புல. ஆனால் ஜோதிடம் சார்ந்து பல பேருக்கு நம்பிக்கை இருக்கும், நிறைய பேர் நம்பிக்கை இருக்காது. எல்லாம் சார்ந்து வெளிப்படையாக பல கேள்விகளை கேட்க போகிறோம், அவர்கிட்ட தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்க, நல்லா பாசிட்டிவாக வந்திருக்கீங்க சார். முதல்ல எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதில் எல்லா ஆஸ்ட்ராலஜிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ரீன்ற ஒரு எழுத்தை முன்னாடி போட்டுக்கிறது, ஸ்ரீல ஸ்ரீ சம்திங் இது போல் நிறைய வார்த்தையில் முன்னாடி பட்ட பேர் ஆயிடுவாங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு வச்சுருக்கீங்க சார். சினிமாவில் சூப்பர் ஸ்டார் யாருன்னு தெரியும், ஜோதிட உலகத்தில் உங்களை சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது உங்களுக்கு கிடைச்சதா இல்லை வாங்கினதா சார் சூப்பர் ஸ்டார் பட்டம்? மக்கள் தந்தது. ஆக்சுவலாக என்னென்னா, நான் சிவானந்த பரமஹம்சர்லாம் ரொம்ப வணங்குவோம். விஷ்ணுமாயா எங்களோட தெய்வம். இந்த பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சருங்கிறது எங்கள் சன்னியாசம் ஏற்றுன்றதுனால வந்த பேர். மக்கள் அன்பாக இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது ரீச் ஆயிடுச்சு. எனக்கு எப்படின்னா ஒரு விஷயம் எப்படின்னா, மக்களுக்கு எப்படி இன்னும் நெருக்கமாக எப்படி போகிறதுங்கிறதான் என்னோட யோசனை. காரணம் என்னென்னா, உரிமையோட தோளை தொட்டு சொல்கிற ஒரு நண்பனாக சொல்லும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ரீச் ஆகும். இன்றைக்கி இளைஞர்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ், கதை சொல்லாமல் விஷயத்த சொல்லணும், அவ்வளோதான். அந்த வகையில் அவங்களா சொன்ன பேர் தான், அவங்களா கொடுத்த பேர் தான். சூப்பர் சார். சார், இந்த செவ்வாய் தோஷம், நான் நிறைய ஜாதக தோஷங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய படிச்சிருக்கோம் அதை பற்றி. அதில் நிறைய பேர் சொல்கிறது, ஏன்பா செவ்வாய் தோஷம் ஒரு பொண்ணுக்கு இருக்குன்னா செவ்வாய் தோஷம் பையனை தான் கட்டணும், இல்லைனா பையன் கல்யாணம் உடனே செத்துருவான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பசங்க சந்தோஷமாக வாழ்றவங்களா இருக்காங்க. அப்போ ஜாதகம் ஜோதிடம் உண்மைனாக்கா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அதே ஒரு இடத்துல பொய்ப்பிக்குது அந்த விஷயம். இல்லை, உண்மை என்ன அப்படின்னா, இது நீங்கள் ஆஸ் பர் பிளான், இப்போ செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது ஒரு லா. இப்போது சில விஷயங்கள், இப்போ இன்னாருக்கு இன்னார், இப்போ 2 ஜாதகம் கொடுக்குறேன் கார்த்திக் சார். ஒன்று வந்து நல்ல பொண்ணு, ஒரு நல்ல பையன். இவங்க 2 பேரில் இவங்க தான் இவங்களுக்கு மனைவியா அப்படின்னா அதுக்கு பதிலே கிடையாது. இவங்க அளவில் நல்லவங்க, இவங்க அளவில் நல்லவங்க, அவ்வளோதான். ஸோ செவ்வாய் தோஷங்கிற பாயிண்ட் எப்போ வந்து நம்ம பார்க்கணும்னா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்பொழுது நம்ம இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம் நம்ம ஒரு பேராமீட்டர்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறோம். இதுலேயே இவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, பெரும்பாலும் செவ்வாய் தோஷத்தில் 100க்கு 80% எக்ஸம்ஷனாக தான் இருக்கும், ஒரு 20% தான் ப்ராப்ளமாகவே இருக்கும். ஃபஸ்ட் நான் அந்த கொஸ்டினுக்கு வரேன், நான் ஸ்கிப் பண்ணல, நான் சொல்லிடுறேன். அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவனுடைய வீடுகள் தனுசு மீனத்தில் இருக்கும்போது செவ்வாய் இருந்தாருன்னா அது தோஷமே கிடையாது. இங்கே இருக்கிற பாதி பேருக்கு அது தெரியாது. அதே மாதிரி செவ்வாய் விருச்சிகத்தில் மேஷத்தில் இருந்தாருன்னா ஆட்சி, அதெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ். இவங்க ரூல்ஸ் படிக்கிறாங்களே தவிர அதில் இருக்க எக்ஸம்ஷன்ஸ் படிக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே ஜோதிட சாஸ்திரம் நிறைய எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த செவ்வாயை குரு பார்த்தா தோஷம் கிடையாது, அந்த செவ்வாய் வந்து சந்திரனோட இந்த மாதிரிலாம் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. இவங்க ஜஸ்ட்டு நான் செவ்வாய் வந்து 1 4 7 8 2 இந்த தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுலேயே உங்களுக்கு 85% அடிபட்டு போயிடும், ஒரு 15% தான் இருக்கும். அந்த 15%லையும் டிகிரிஸ் கால்குலேஷன் பார்க்கும்போது செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் 6ஆம் இடத்துல தான் இருப்பார். இதில் ஒரு 2 டிகிரி தான் இருப்பார், மீதி 28 டிகிரி இன்னொரு கட்டத்தில் இருப்பார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% போயிடும், மிஞ்சி போனால் ஒரு 5% தான் இருப்பாங்க. அந்த 5% லவ் பண்ணவங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் செவ்வாயோட டாமினேஷன் அதிகமாக இருந்தா, சனியோட டாமினேஷன் அதிகமாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக காதல் திருமணம் தான் பண்ணுவாங்க. அதனால அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் ரொம்ப நம்புற விஷயமே கார்த்திக் சார் ஒன்று, காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். நல்ல காதலை. ஆமா, அதனால செவ்வாய் தோஷத்தை பத்தி காதலிக்கிறவங்க கவலைப்பட தேவையே கிடையாது. அதாவது காதலிக்கிறவங்க ஜாதகமே பார்க்க தேவை. ஆமா, இன்னைக்கு நீங்க இதே நான் ஊர்ல தான் எத்திஸ்ட் இருக்காங்க, இதே ஊர்ல தான் எங்களை மாதிரி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர்லாம் இருக்காங்க. எல்லாருமே இந்த ஊர்ல தான் இருக்காங்க. அவங்க என்ன கெட்டு போயிட்டாங்களா, இல்லை நாங்க என்ன ரொம்ப நல்லா இருக்கமா? நீங்க நம்பினா ஃபுல்லா நம்பிடுங்க, இல்லை நம்பலைன்னா நம்பாதீங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, இவங்க ஒரு ரூல்ஸ் படிச்சுட்டு எக்ஸம்ஷன் படிக்காமே வராங்க. அதுதான் ப்ராப்ளம். ஸோ இப்போ ஜோதிடம்ங்கிறது ஒரு நல்ல கலை, இவங்க முதல்ல எக்ஸம்ஷன் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். தட் இஸ் ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல காதல் திருமணம் கண்டிப்பாக நடக்கணும், எந்தெந்த ராசிக்காரங்களாம் கண்டிப்பாக காதல் திருமணத்தை விட வாய்ப்பு இருக்கு? பெரும்பாலும் ராசிகள் எந்தெந்த ராசிக்காரங்க விடக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். பெரும்பாலும் வந்து மீன ராசிக்காரங்க, மிதுன ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் எப்பயுமே 2 பொண்டாட்டிக்காரங்க இவங்களாம்.
இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் தலைவனுக்கு 2 அப்படிங்கிறது. அல்லது சில பேர் வந்து வாழ்க்கைக்காக ஒருத்தர், அல்லது வந்து சும்மா வெளியே தோட்டது அந்த மாதிரி ஒருத்தர், அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இவங்க டிஃபால்ட்டாக தெரியும் இது பார்த்தீங்கன்னா. ஏன்னா 7 கூடையவன் பாதகாதிபதினா இப்போ மிதுன ராசிக்காரங்க வேலை பார்க்குற இடத்துல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, லவ் பண்ணியிருப்பாங்க. அது 10 பேருக்கு தெரிஞ்சு போய் வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்னாங்க அவங்களும் டைவர்ஸ் ஆகி 2வது திருமணம். இந்த மாதிரி நான் இப்போ கிண்டலாக சொல்லலை, இவங்களுக்கு இது நடக்கும், இவங்க எங்கே போனாலும் இது நடக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் கன்னி ராசிக்காரங்க, கன்னி லக்னம்லாம் 2 டிவோர்ஸ் பண்ணி வைப்பார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சனி தான் ஜோதிட ரீதியாக பெரிய ப்ராப்ளமேட்டிக் பர்சன். குரு ரொம்ப நல்லவர்னு ஒரு இமேஜ் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக கன்னி ராசிக்காரங்களை போய் கேட்டு பாருங்க, அந்த குரு தான் 2 டிவோர்ஸ் பண்ணி வைப்பான். ஸோ கிரகங்களுக்குன்னு தனியாக கேரக்டர்லாம் கிடையாது. இந்த மீனம், தனுசு, மிதுனம், கன்னிலாம் எங்கே போனாலும் இவர்களுக்கு 2 திருமணம் நடக்கும். அல்லது 2வது திருமணத்துக்குரியது தான் வேறு வழி இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இதில் ரொம்ப ப்ராப்ளமாக போய் மாட்டிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விருச்சிக ராசிக்காரங்க டிஃபால்ட்டாக பாருங்கள், விருச்சிகம் எல்லாரும் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. விருச்சிகத்துக்கு 100க்கு இந்த உலகத்திலே விருச்சிக ராசி ஸ்பெஷலிஸ்ட்னா அது நான் மட்டும்தான். இவங்களை பற்றி நான் கோர்ஸே படிச்சிருக்கேன். இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் பெரும்பாலும் பண்ணியிருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க 7 கூடையவன் சனி, இவங்க எல்லாரும் கண்டிப்பாக லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் லவ் மேரேஜ் பண்ணி பாடாப்படுறது யாருன்னா கடக ராசிக்காரங்க தான். 7, 8 கூடையவனா சனி இருக்கிறதால இந்த மாதிரி. ஸோ லவ் வர்றது கரெக்டு தான், ஆனால் அந்த லவ் யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தான் விஷயம் இருக்குது. இதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா மீதி ஒரு 4-5 பேர் தான் இருப்பான். அது அவங்களுக்கு லவ். இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு லவ் வந்து அவங்களுக்கு கேட்டு பாருங்கள், கும்பராசிக்காரங்களை டெய்லி சொல்வேன், நான் லவ் பண்ணாமல் இருந்திருந்தாலே நல்லா இருந்திருப்பேன் சார். நான் பண்ண வாழ்க்கையில் பெரிய தப்பே தான். ஏன்னா ராசிநாதன் சனி, இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு நான் இந்த பேப்பர் தான் படிப்பேன், இப்படி தான் லைஃப் ஸ்டைல் வச்சுருப்பேன், ஜிம்முக்குலாம் போவேன். அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும், பயங்கர ரொமான்டிக்காக இருப்பாங்க. கும்பராசிக்காரங்க லைஃப்லாம் எடுத்து பாருங்க, உங்க ரொம்ப ரொமான்டிக்காக ஆகணும்னு நினச்சாலும் அவங்க ஒய்ஃபோட அப்பா அம்மா வந்து சண்டையை போட்டுவிட்டு கழிச்சு விடுவாங்க. பர்சனல் அனுபவம் கிடையாது, பர்சனல் அனுபவம். ராசிகளை டெய்லி நான் பார்க்கறதால அப்போ யாருக்கு தாண்டா அந்த லவ் மேரேஜ் செட் ஆகும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்தீங்கன்னா, பெரும்பாலும் மேஷ ராசிக்காரங்க சூப்பராக இருக்காங்க. அவங்க மட்டும்தான் லவ்வை வந்து லவ் ஒன்லி புக்கே இவங்களை பார்த்து தான் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப அருமையாக மேஷராசி எங்கே போய் பாருங்கள் பால்ய விவாகம் பண்ணியிருப்பாங்க. ஒலியிலே தேரி அந்த அழகி படத்தில் வர மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒய்ஃபு வேலைக்கு வேறு போவாங்க, அவங்க வருமானமும் வரும். ஒய்ஃபால் பரம சந்தோஷம் அடைகிற ஒரே ஆள் இந்த உலகத்திலேயே மேஷராசிக்காரங்க மட்டும்தான். அதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணி சொத்தை வாங்குறதுக்கு இவங்களை போய் பாருங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, அவங்க பயங்கர ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்களே, இதே பாக்குற பல பேருமே எங்க ஒண்ணுமே இல்லைன்னா சொல்லுவாங்க. அதான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா நாங்க பெரும்பான்மை தான் கருத்துக்கு எடுத்துக்க முடியும். இப்போ வந்து பெரும்பாலும் குடிச்சா செத்து போயிடுறாங்க. இல்லை எங்கள் பக்கத்து வீட்டுக்குள்ள டெய்லி 2 லிட்டர் சாராயம் குடிக்கிறான், அவன் ஒன்றும் சாவலைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு டாக்டர்கிட்டே ரிசல்ட் கிடையாது. அதுக்கு என்னப்பா பண்ணுறது, அவன் வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி தான் நீங்கள் விட்டுட்டு போனோம். பெரும்பாலும் குடிச்சா செத்துருவாங்கிறது தான். அந்த மாதிரி தான் பெரும்பாலும் ராசிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க. வெளிப்பட ஒரு கேள்வி கேட்குறேன் சார். அப்படின்னா ஜாதகம்ன்ற விஷயம் 100 பேர் பார்த்தா 100 பேருக்கு ஒரே மாதிரி சொல்ல முடியாது. அந்த மாதிரி உலகத்தில் எது சொல்ல முடியுமா? பர்சன்டேஜ் கண்டிப்பா 85% மட்டும் தான் பழிக்கும், 15% காட் கையில தான் இருக்கு. ஆனா அது கொஞ்சம் தப்பிக்கிற இடமே தெரியல. ஆமா, அதனாலதான் நீ அந்த 15% வந்துருன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குமே. ஆமா, இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, காடுக்குன்னு சில கீஸ் வச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக், இப்போ ஒருத்தர் கொலை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நானும் ஓப்பனா பேசுறேன். ஒருத்தர் கொலை பண்றாங்க, ஜட்ஜி எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுக்கறது இல்லை. ஒருத்தருக்கு 6 மாசம் தண்டனை கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு 6 வருஷம், ஒருத்தனுக்கு ஆயுள் தண்டனை, ஒருத்தனுக்கு தான் மரண தண்டனை. அது எதை வச்சுட்டு அடிப்படையாக முடிவு பண்ண, அந்த கொலையோட இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி இது மனித குலத்தால் செய்கிற மனுஷன் பண்ணுற கொலை இல்லை. எத்தனையோ நம்ம சேனலில் கூட பேசியிருக்கோம். இந்த மாதிரி போக்சோ வழக்கு இவங்கெல்லாம் இருக்கவே, அந்த மாதிரியான கொடூரமான தவறு பண்ணவங்களுக்கு மரண தண்டனையே கடவுள் கொடுத்துட்றாரு. தெரியாமல் இன்டென்ஷனில் பண்ணிட்டான் அப்படிங்கிறவனுக்கு அதுக்கேற்ற தண்டனை. ஸோ சிவியாரிட்டி டிசைட் பண்ணுறது ஜட்ஜு கையில் தான் இருக்குது. என்ன தான் சட்டங்கள் ரெக்கமெண்ட் பண்ணாலுமே, அப்போது கிரகங்கள் என்ன தான் ரெக்கமெண்ட் பண்ணாலும் காட் வந்து அவன் கேரக்டரை பார்த்து, இப்போ என்ன ஆக்சிடென்ட் தானே பண்ணணும், லைட்டாக கையை கிழிச்சு விடு, பிளேடில் பென்சில் செய்யும் போது கட் பண்ணி விடு, ஆக்சிடென்ட் ஹேப்பன் எழுதி போடு, கணக்கை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார்னா உண்டு. ஏன்னா இந்த ஒரு பிடி காடு கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கிரகங்கள்லாம் பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அப்போ இதுக்கு தான் கோயிலுக்கு போகணுன்றீங்க. அதுக்கு தான் நீங்கள் கோயில் போகணும். இப்போ நம்ம என்ன ரிவர்ஸில் பண்ணிட்டு இருக்கோம்னா, யார் தண்டனை கொடுக்குறாங்களோ அவங்கள கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா வணக்கம் ஐயா, ஏதாவது வாங்கிட்டு பண்ணி கொடுங்கயா அப்படிங்கிறோம். அப்படி நீங்கள் பண்ணால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. காரணம் என்னென்னா, அவர் காடு கிட்ட தான் கொண்டு போய் ஆகணும். காடு உங்களுடைய. அப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக தண்டனை கிடைக்கும். நான் வாழ்க்கையில் பண்ண ஒரு துரோகம் என்னை துரத்தி பண்ணுது. அவன் ஏன்னா அவன் வாழ்க்கையில் நல்லதே பண்ணலை, அதனால் அவன் பண்ண ஒரு சின்ன தப்பு கூட காட் அக்ரி பண்ண மாட்டேங்கிறார். நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன், தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா காடு போனால் போகுதுன்னு விட்டுட்டு எக்ஸம்ஷன் கொடு. அப்போது நீங்கள் ஜாதகம் பார்க்குறது வேஸ்டானா, ஒன்று பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கவே பார்க்காதீங்க, இல்லை பார்க்குறதா இருந்தால்
கடவுளையும் கிரகங்களுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. கிரகங்கள் கடவுள்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ற அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் தாங்கிற புரிதல் இல்லாம கிரகங்களை கடவுளாக்கிட்டோம். மக்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, கடவுளையும் கிரகங்கள் பிடிச்சிருக்கு, சிவபெருமானையும் சனீஸ்வரன் பிடிச்சிருக்காருன்னு போது சுப்ரீம் கார்டே பிடிக்கிறாங்கன்னா அப்ப கிரகங்கள் தானே பெருசு. அங்கதான் ஒரு லா இருக்கு. லாக்கு நானும் உட்பட்டவன் தான். அப்ப தர்ம அது எதுக்காக பிடிச்சாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சிவபெருமான் தப்பு பண்ணியிருந்தா அந்த தப்புக்கு நானும் தான் உடந்த. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விபி இருக்காரு, அவர் 5 நிமிஷம் கழிச்சு லேட்டா ஸ்வைப் பண்ணா அவருக்கும் லாஸ் ஆப் தானா, லாஸ் ஆப் தான். அதை மக்கள்கிட்ட சொல்றதுக்காக தான் அப்படி சொன்னாங்களே தவிர அல்டிமேட்டா விபி தான் அவருக்கு கீழே தான் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் வருது. ஒரு கட்ட வரைக்கும் விபி அதை ஒபே பண்ற மாதிரி உங்களுக்கு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நீங்க கரெக்டா இருங்கன்னு. இங்க பவர் யாருன்னு பார்க்கும்போது காடு தான். அவர் உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக நடிக்க. இப்போ ராமர் வந்து ராமாயணத்தில் வந்து சீதாக்காக கஷ்டப்பட்டாரு, இப்படிலாம் பண்ணாருங்கிறதுக்காக ராமர் வீக்கிடால ஆள்னு கிடையாது. ஒரு மனுஷன் எப்படி இருக்கும்னு நடிச்சு காமிச்சாரு, அப்படி வேணா சொல்லலாம். ஸோ காட் அப்படிங்கிற ஒரு தீம் என்னன்னா, கிரகங்கள் காடை பீடிக்க வேண்டியது அவருடைய ஒர்க். ஆனால் காடு இதுக்காக நானே பீடிக்கப்படுறேன் அப்படிங்கும்போது நீங்கள் கரெக்டாக இருங்க அப்படின்னு தான் சொல்ல வரதே தவிர கிரகங்கள் காடெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, சூப்பர். திருமண காதல் கதைக்கு வரேன் சார். இப்போ நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க. எனக்கு என்னன்னா, எந்த ராசிக்காரங்க லவ் பண்ணா செட்டே ஆகாது, உருப்படாது, நீ பண்ணாத அப்படின்னா யாரை செட் பண்ணாலும் நான் தான் சொன்னேன்ல, மீனோ மிதுனம் கன்னி தனுசு, இது 4 பேர் தயவுசெய்து பண்ணாதீங்க. எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு 2 பொண்டாட்டிங்கிறது கன்ஃபார்ம். அதனால நீங்க பண்ணாம எப்படி இந்த 2 பொண்டாட்டின்ற விஷயம்? ஏன்னா அவங்க சர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. நான் இவங்கள மாதிரி சாயலோட இன்னொரு ஆள் கிடைப்பாங்களா, அந்த மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க 4 பேருக்கும் கண்டிப்பா அந்த லவ் மேரேஜுங்கிறது நடக்க போறது இல்லை. ஸோ அப்படி நடந்தாலுமே அது அவமானத்துல தான் முடியும். சொல்றதுல நெகட்டிவாகவும் இருக்கு. நெகட்டிவ் இல்லை, இவங்க ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாங்க, ஈஸிலி அட்ராக்டட் பை எவ்ரி ஒன். இப்போ பாருங்க, மீனராசிக்காரங்க தேர் அட்ராக்டட் பை எவ்ரி ஒன், அண்ட் மிதுனம் ரொம்ப அட்ராக்டட் பை எவ்ரி ஒன், ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் ஆயிடுவாங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளம். எவ்வளோ வேகத்தில் அட்ராக்ட் ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் அவங்க வெளியே போயிடுவாங்க. ஓகே, இப்போ எந்த ராசிக்காரங்க சும்மாவே இருந்தாலும் காதல் தேடி தேடி வரும்? சும்மாவே இருந்தால் கூட தேடி வர்றது மேஷ ராசிக்காரங்களை தேடி வரும். சும்மாவே இருந்தால் கூட, ஏன்னா லாஜிக்னு ஒன்று இருக்குது. மேஷத்துக்கு 7 கூடியவன் சுக்கிரனாக இருக்கிறதால. அண்டு சும்மாவே இருந்தால் கூட பாருங்கள், இந்த சிம்ம ராசிக்காரங்க 7 கூடியவன் சனியாக இருக்குன்னா புரட்சி திருமணமாக பண்ணுவாங்க. ஃபார் சாதி மறுப்பு திருமணம் இந்த மாதிரி. நான் ஏன் பண்ணக்கூடாது? நான் அமெரிக்காவில் போய் பாரு, நான் வந்து வேற மொழி இல்லை, வேற நாடு, வேற மதம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி புரட்சி எல்லாம் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க மேஷராசியா சார்? இல்ல, நான் மீனராசி. ஓகே, சூப்பர். அப்ப அந்த கேட்டகரி சார். அதே போல இன்னொரு டவுட் என்னன்னா, நிறங்கள் சார். இப்போ நான் நிறைய பார்த்துருக்கேன், எனக்கு சனீஸ்வரனோட அருள் நிறைய கிடைக்கணும்னு நிறைய பேர் பிளாக் கலர் ட்ரெஸ் போடுறது, செவ்வாயோட அருள் நிறைய கிடைக்கணும் நட்சத்திரம் சார்ந்து ரெட் கலர் போடுறது. இந்த கலர் காம்பினேஷன்ஸ்க்கும் ஆஸ்ட்ராலஜிக்கு சம்மந்தம் இருக்கா? நிச்சயம் சம்மந்தம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராசின்னு ஒரு பாயிண்ட் வரும்போது, இந்த ராசிநாதன் ஒருத்தர் வச்சிருக்கான். இப்போ செவ்வாய்னா ராசிநாதன் மேஷத்துக்கு, செவ்வாயோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது. இந்த ஒரு மேஜிக் தான் யாருக்குமே எப்படின்னே தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மேஷத்தையே நம்பலை அப்படின்னா கூட இந்த காரியங்களை நான் பண்ணிக்கும் போது எனக்கு வந்து அதிர்ஷ்டமாக அமையுது அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். இதுக்கு பின்னாடி தான் தாரா பலன்லாம் வருது, தாரை வடிவங்கள். அப்போ எங்கிட்ட வர்றவங்களை நான் எப்படி கைட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு யார் யோகம், இப்போ ஜோதிடத்தில் இப்போ இந்த ராசி ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் மேஷ ராசியை நான் நம்பலை, நான் ஜாதகத்தையும் நம்பலைங்க. ஓகே, இப்போ நான் ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன் கார்த்திக் சார். ஒரு மேஷ ராசிக்காரங்க ஒருத்தர் இருக்காங்கன்னா, தலை அல்லது முகத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வெட்டு காயப்பட்டிருக்கு, ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. அது ஏன்னே தெரியல. அண்ட் ஆல்சோ இவங்களோட அப்பாவோட சொத்து வழக்கு பிரச்சனையாயிடுது எப்படியானது. அதே மாதிரி இவங்க பால்ய விவாகத்தில் இருக்காங்க, சின்ன வயசுலேயே லவ் பண்ணி, அதாவது சின்ன குழந்தை ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணி அந்த ஒரு மேரேஜை சக்ஸஸ் பண்ணுவாங்க. இவங்க நிறைய பேர் எல்லாம் லவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்தவங்களா இருக்காங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, யார் அந்த தெருவில் யார் அவங்க வீடு கட்டினாலும் இவங்க வீட்டு வாசலில் தான் வந்து செங்கல் மணல்லாம் கொட்டி வைக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடாத மிஷின் ஒன்று இருக்குது. இவங்க ஆன்டிக் பொருட்கள் விரும்புகிறவங்க இருக்காங்க. அப்படின்னா ஒரு ராசிக்காரங்க இருக்காங்கன்னா இதே மாதிரி இருக்காங்க, ஒரே மாதிரி இருக்காங்க. ஆமா, இவங்க எல்லாருமே பிராண்ட் பிரியர்களா இருப்பாங்க. வேணா பாருங்க மேஷ ராசிக்காரங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. லெட் மீ இன்ட்ரஸ்டிங். இப்போ இந்தியால இருக்கவங்க மட்டும் ராசி பலன் கிடையாது, எல்லாருக்கும். வெளிநாடுல இருக்கவங்களுக்கும். வெளிநாட்டுல இருக்கிற அமெரிக்கால இருக்கிற ஒரு மேஷ ராசிக்காரரை பார்த்தாலும் அவர் பிராண்ட் பிரியரா தான் இருப்பார். அவர் பிராண்ட் மட்டும் தான் போடுவார். அதே மாதிரி அவங்களுக்கும் இதே மாதிரி கோமதி, லட்சுமி, கிருஷ்ணன் இந்த பேருடையவங்க அவங்க வீட்டுல இருக்காங்க. அதுதான் ஆச்சரியம். இங்க இருந்து தான் எங்களுடைய உதாரணத்தை சொல்ல முடியுமா சார்? இப்ப மேஷ ராசிக்காரனா அவங்கள சுத்தி என்ன விஷயங்கள்? அவங்கள சுத்தி நான் தான் இவ்வளவு நேரம் சொன்னேன். அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ஓடாத மிஷின் ஒன்று இருக்கும், ஒரு ஆன்டிக் பொருட்கள் விரும்புகிற ஆளா இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாதவராக இருப்பார், இவங்க தான் அவங்களை காப்பாற்றுவார். அப்பா வழி சொத்துக்கள் பிரச்சனை இருக்கும். கோமதி, லட்சுமி, கிருஷ்ணன்லாம் அவங்க வீட்டுக்குள்ள இந்த பேருடையவங்க வரைக்கும் நான் சொல்றேன், வீட்டு வாசல்லையே செங்கல் மணல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு இதே மாதிரி அவங்க மனைவி வந்து தலை முகத்துல கண்டிப்பா ஸ்டிச்சஸ் இருக்கும். இதுல என்னன்னா, சில பேர் வீட்டுக்குள்ள வவ்வால் வரும், சில பேர் வீட்டுக்குள்ள மழை பெஞ்சா தண்ணி வரும். இந்த டீடைல் வரைக்கும் நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கோம். ஓகே, ரியாலிட்டி. இப்போ இந்த வீடியோ பாக்குறாங்கல்ல, கமெண்ட்ல எங்கண்ணா அதெல்லாம் எங்க வீட்டுல இல்லைன்னு சொன்னா ஒரு பாயிண்ட் இல்லைனாலும் அப்படி போயிடுறாங்க. அங்கதான் இங்க தப்பு. ஏன்னா இந்த கேள்வி நீங்க டாக்டர்கிட்ட கேட்கறது இல்ல, வக்கீல்கிட்ட கேட்கறது இல்ல, இந்த கேள்வி நீங்க யார்ட்டையும் கேட்கறது இல்ல. டாக்டர் கொடுக்குற எல்லா மாதிரி நீட் எழுதிட்டு அவ்வளவு காம்படிஷன் முடிச்சு உள்ள போயிட்டு நாளைக்கு ஒரு தப்புனா அசோசியேஷன் தூக்கிடுவாங்க. ஆஸ்ட்ராலஜிக்கு என்ன? அங்க வரேன். இப்போ எப்படின்னா, ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறதும்
இப்போ டாக்டர் எப்படி ஒரு 10 கேஸை பார்த்துட்டு 9 கேஸ்க்கு மாத்திரை கொடுத்து 9 கேஸ் ஜெயிச்சிருது, ஒரு கேஸ் ஃபெயிலியர் ஆகுது. காரணம் என்னன்னா அந்த இன்பில்ட் ஸ்ட்ரென்த் அதுக்கேற்ற மாதிரி பாரம்பரிய உடல்நிலைன்னு ஒரு காரணம் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி ஜோதிடத்தில் எக்ஸம்ஷன்ஸ் எங்க வருது அப்படின்னா இவங்க பிறந்த நேரம் எவ்வளவு கரெக்டாக சொல்றாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபார் எக்ஸாம்பிள் பிறந்த நேரம் ஆமா, இப்போ முதல்ல அங்கதான் பிரச்சனை. வயிற்றுல இருக்கிற நேரம் பிறந்த நேரமா, வெளியே வந்த நேரம் பிறந்த நேரம்? வெளியே வந்த நேரம் தான் பிறந்த நேரம், அதுதான் எல்லாரும் எடுத்துக்கிறோம். தொப்புள் கொடி இப்போ இல்ல, வெளியே வந்த நேரமே பிறந்த நேரம், அவ்வளவுதான். தொப்புள் கொடி கட் பண்றதுலாம் கிடையாது. வெளியே வந்த நேரம் பிறந்த நேரம். அதை நம்ம என்ன பண்றோம், தொப்புள் கொடி கட் பண்ணி பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிக்கணும் சார். இடைமறிக்கை இப்போ வெளியே வந்த பிற்பாடு அந்த பிறந்த நேரமா கருதுறதா சொல்றீங்க. நாங்க நிறைய பேர் ஆஸ்ட்ரேலியா இன்டர்வியூஸ் எடுத்திருக்கோம். அவங்கள ஒரு முறைனா சொல்லுவாங்க, இல்லப்பா உள்ள இருக்கிறது வெளியே வருது கட் பண்றதுன்னு. இவ்வளோ வரையறுத்திருக்காங்க ஜோதிடங்கள்ல ஃபுல்லா ஜாதகத்துல. இந்த ஜோதிடத்துல குழந்தை பிறந்த நேரம் சார்ந்து ஒரு குறிப்பு கூட இல்லையா? அப்படி இருந்துச்சு எல்லா ஆஸ்ட்ரேலியா ஒரே மாதிரி பேசலாம். அங்கதான் பிரச்சனையே. இது மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். மருத்துவத்திலேயே ஆயுர்வேதம் இருக்கு, யுனானி இருக்கு, சித்தா இருக்கு, அலோபதி இருக்கு. ஒரு முறையை எத்தனை விதமா பிரிக்கிறாங்க. நம்மளுடைய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா we have versatility. எல்லாத்துலயுமே வெர்சடைல்லாம் நம்ம வச்சிருக்கோம். அதனால அழகு சார்ந்த பொருட்கள், இயற்கை அழகு ஒன்று இருக்கு, காஸ்மெட்டிக்ஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, இதுல ஆயுர்வேதிக் ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி நம்பிக்கைகளின் அடிப்படையில இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க ஒரு தியரி கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இருக்கிற ஜோதிடர்கள் எல்லாம் தியரியா கண்டுபிடிக்கிறாங்க. இது என்னோட தியரி, இது என்னோட தியரி, இது என்னோட தியரி, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? பட் இது அவங்க அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவங்க ஒரு டிரைவ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல எது ஜெயிக்கும் அப்படிங்கிறது பிடிக்கிறது கஷ்டம். இப்போ நல்ல டாக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது கஷ்டமோ அந்த மாதிரி தான் இதுவும். அது நீங்க பேஷண்ட்டுடைய போனவங்களுடைய ஒருத்தருடைய ஃபீட்பேக் வச்சு தான் நீங்க எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்குமே, வக்கீலை பொறுத்த வரைக்குமே பல கேஸ்களை பார்த்தவங்களுக்கு தான் அதை பத்தி இது வரையறைங்கிறத விட பிராக்டிக்கலா மக்கள் சொல்றது மட்டும் தான் இங்க. திரும்ப ஒரு முறை அந்த கேள்வி கேட்கறேன் சார். சிம்பிளா கேட்கறேன், சிம்பிளா ஆன்சர் எதிர்பார்க்கறேன். இப்போ ஜோதிடம் சார்ந்து படிக்கிறீங்களா சார்? இவ்வளவு பேர் படிக்க, நீங்க அவ்வளவு படிச்சிருப்பீங்க. அதுல ஒரு இடத்துல கூட ஜோதிட சாஸ்திரத்துல குழந்தை பிறந்த நேரமா இதை தான் எடுத்துக்கணும்னு ஒரு வரி குறிப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா அவனுக்கு பிறந்த நேரத்துல இருக்கு. ஏன்னா பிறந்த நேரத்துல அவனுக்கு கன்ஃபியூஷனே வரல. பிறந்த நேரம்னா குழந்தை வெளியே வந்த நேரம்னு அவன் முடிச்சிட்டான். நீங்க பிறந்த நேரத்தை தொப்புள் கொடி கட் பண்ற நேரம், கரு உண்டான நேரம்லாம் பிரிப்பீங்கன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அதுல குழம்பு இருக்கு, அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அது சித்தர்கள் எழுதுனாங்க, முன்னோர்கள் எழுதுறாங்க, நான் எழுதுறவங்க எல்லாம் இதை போய் நீங்க ஒரு கன்ஸ்டன்டா எடுத்துட்டு வருவீங்கன்னு அவனுக்கு தோணவே இல்லை. இதுல வந்து சிக்னல் நான் ரொம்ப ஈஸியா அதை விட விரும்பல. பிகாஸ் அந்த தொப்புள் கொடி கட் பண்ணி பல பேர் அதை பாதுகாப்பாங்க. நாலு பேர் குழந்தைக்கு பிரச்சனை மருந்தா கூட யூஸ் அது உங்க சென்டிமெண்ட். அது கூட ஒரு சென்டிமெண்ட். எவ்ரிதிங் ஆர் சென்டிமெண்ட். அதெல்லாம் உங்க நம்பிக்கை வேற, நம்மளுடைய அறிவியல் விஞ்ஞானம் என்பது வேற. இப்ப நீங்க பேசுறீங்களா சார், டாக்டருக்கும் எங்களுக்கும் கம்பேர் பண்ணீங்களா? அது நம்பிக்கை இது வேற. அந்த மாதிரி பொதுவாக நம்ம எதை நம்புறோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணுமே தவிர, ஒரு காலத்துல தொப்புள் கொடி கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளி உலகத்தோட சம்பந்தம் வருது, அது வரைக்கும் அது அம்மா கூட தான் சம்பந்தம் அப்படிங்கிற லாஜிக்ல தான் நான் முரண்படுறேன். ஏன் அப்படின்னா அந்த கரு வயிற்றுல உருவானதுல இருந்தே பிரகலாதன் கதையெல்லாம் கேட்டீங்கன்னா, வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும் போதே நாரதர் வந்து அந்த கதையெல்லாம் சொல்றாரு. அதை கேட்டுதான் அந்த குழந்தை வந்து ஹிரண்யகசிபுவோட பையனா இருந்தாலும் அவன் பெரிய வேதசாஸ்திரம் படிச்சவனா இருந்தான்னா நம்ம சொல்றோம். வயிற்றுக்குள்ள அம்மாவோட உயிரா மட்டும்தான் இருக்கான், பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியே இல்லைன்னா பிரபஞ்சம் சொல்ற கதையெல்லாம் அவனுக்கு எப்படி கேட்டுச்சு? ஸோ இது ஒரு பெரிய வெர்சடைலான ஒரு விஷயம். அப்போ குழந்தை வந்து வளகாப்பு நம்ம போடுறோம், வளகாப்பு சத்தத்தை குழந்தை ரசிக்குதுன்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ அந்த குழந்தை எதை ரசிக்குது, அப்போ குழந்தை எதை கேட்டு சந்தோஷப்படுது? இப்போ சொல்றோம் வயிற்றுக்குள்ள குழந்தை எட்டி உதைக்குது பாரு, இந்த சத்தத்தை கேட்டு ஜாலியா இருக்கு பாரு, இப்படிலாம் நம்ம சொல்றோம். இப்போ குழந்தை வெளியுலகத்தோட ஆல்ரெடி கனெக்டடா தான் இருக்குன்னு தான் நம்ம நம்புறோம். காரணம் என்னன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை நல்லா இருக்கணும் தான் வளகாப்பே பண்றோம். ஸோ இப்போ நீங்கள் கட் பண்ணதால தான் அது கனெக்டிவிட்டி வந்துச்சு நம்ம நினச்சிக்கிறது நம்ம கற்பனை. அப்படின்னா நீங்கள் வளகாப்பு பண்ணுறது வேஸ்ட்டு. நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து என்னன்னா தொப்புள் கொடி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டி தானே. இப்போ நாரதர் கதையே தொப்புள் கொடி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டி தானே. பிரகலாதன் வயிற்றுக்குள்ளே வரும்போது வயிற்றுல உட்காந்து இதெல்லாம் கேட்குறான். இப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை கேட்கணும்னு அப்பா வந்திருக்காரு பாரு அப்படின்லாம் பேசுகிறாங்க. அம்மாக்கள் அதை உணர்றாங்களே.